காரியங்கள் எல்லாம் பேசணுமோ செல்வம் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. செல்வம், எல்லாருமே பைபிள் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்கடா, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, செல்வம், மேன்மை. மேன்மை அப்படின்னா என்ன? மேன்மை அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நீடிய ஆயுள், நல்ல உடல் நலம். சோ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணுமா? தாழ்ச்சி பிளஸ் அந்த வேர்ஸ் என்ன சொல்லுது? தாழ்மையில் உள்ளவர்களுக்கும் by fear of the Lord. யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சுறோமோ, who has the fear of the Lord, அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும், அஞ்சணும் அப்படின்னா we should have that தாழ்ச்சி. ஓகே, அப்ப அந்த தாழ்ச்சியும் இந்த ஃபியர் ஆஃப் த லார்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட். ஓகே, அச்சம் என்றால் கடவுளை பற்றிய அச்சம், இல்லைன்னா கடவுள் மேல் நாம் கொள்ளக்கூடிய அந்த பயம் அப்படின்னா என்ன, அது இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன பலன்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கடவுள் கிருபையா நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஆண்டவரு? உங்களுக்கு பயம் இருக்கணும், பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கார். இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1 John chapter 4 verse number 18. 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 18. யாராவது எடுத்தவங்க ரீட் பண்ணுங்க. 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 18. There is no fear in love, but perfect love casts out fear, because fear hath torment. He that fears is not made perfect. Okay, enough தம்மா. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? ஃபியர் வேணும்ன்றாங்களா வேணான்றாங்களா? சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? நோ நீட் ஆஃப் ஃபியர். ஓகே, இங்க வந்து பயம் வேணான்னு சொல்றாங்க 1 ஜான்ல. நம்ம பார்த்த பழசுல வந்து ஆண்டவர்கிட்ட பயம் இருந்தாதான் உனக்கு செல்வம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல பயம் வேணும்னுது, இன்னொரு இடத்துல பயம் வேணான்றாங்க. ஓகே, சோ அப்ப நமக்கு ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதை கரெக்டா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் we should know what is fear of the Lord. ஓகே, அப்ப இந்த fear of the Lord, 2 fear இருக்குது. ஓகே, இந்த ஃபியர் ஆஃப் த லார்டுக்கு ஆக்சுவல் மீனிங் நம்மளுடைய பைபிள் உங்க எல்லாருக்குமே தெரியும், கிரேக்கத்திலையும் எபிரேயத்திலையும் தான் எழுதி இருக்குது. ஓகே, ஹீப்ரூ அண்ட் கிரீக்ல எழுதப்பட்டது. சோ அதுல இருந்து தான் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க, இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அந்த மூலம் இது. ஓகே, அதோட அந்த கோர்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்றாங்க. சோ இந்த ஃபியர் ஆஃப் த லார்டோட சினானிம், அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ரெவரன்ஷியல் ஒபீடியன்ஸ். ஓகே, ஒபீடியன்ஸ்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஒபீடியன்ஸ்னா என்ன? ஒரு கீழ்ப்படிதல். பட் இந்த ஃபியர் ஆஃப் த லார்டோட மீனிங் என்ன அப்படின்னா ரெவரன்ஷியல் அப்படின்னா ஒரு ரெவரண்ட் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? பிஷப்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹையர் ஆர்டர்ல இருக்கிறவங்கள நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒபீடியன்ஸே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகுந்த மதிப்புக்குரிய ஒரு ஒபீடியன்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஓகே, அப்ப இந்த ஜான்ல சொல்லி இருக்கக்கூடிய ஃபியர் என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு பயம், ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். ஓகே, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, எனக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, the Lord is not given the spirit of fearன்னு இருக்கும். ஓகே, கடவுள் எனக்கு கோழை உள்ளத்தினை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபஸ் பண்றோம் பயம் இருந்துச்சுன்னா. பயம்னா என்ன? இருட்ட பாக்குறப்ப நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். ஒரு வைல்டு அனிமல், நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்மள பயமுறுத்தும். ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்ற தாட் உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். சோ அந்த ஃபியரை பத்தி பேசல. இந்த ஃபியர் என்ன அப்படின்னா இட்ஸ் ஒபீடியன்ஸ்.
அப்ப நீங்க கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் கெட் மணி, செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு புகழ் கிடைக்கும், உங்களுக்கு மேன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க, உங்களுக்கு நீடித்த ஆயுள், நல்ல உடல் நலன் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, we should obey the Lord. ஓகே, அப்ப இந்த ஒபீடியன்ஸ், அப்ப இந்த எப்படி நம்ம அதை ஒபே பண்ணணும் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இன்னும் கூட டெப்தா இப்ப நான் சொல்லிட்டேன் ஒபீடியன்ஸ் தான் மீனிங் சொல்லிட்டு, அதுக்கு நம்ம பைபிள் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே, எடுத்துக்கங்க. ஜெனசிஸ் சாப்டர் 22 எடுத்துக்கோங்க. தமிழ்ல உள்ளவங்க தொடக்க நூல் அதிகாரம் 22. ஓகே, நான் இந்த சினாரியோவை நான் சொல்லிடுறேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுக்கு வந்து ஒரு 70 years இருக்கும் பொழுது கடவுள் ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார், ஒரு கவனன்ட் கொடுத்தார். என்னது அது? வாட் ப்ராமிஸ் he has given to Abraham? என்ன ப்ராமிஸ், என்ன கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு? தெரிஞ்சதை சொல்லுங்கடா, தப்பா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரியும், வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் போல, கடல்ல இருக்கிற மணலை போல என்ன பண்ணுவேன்னு சொன்னாரு? உன்னோட டிசெண்டன்ஸ் வருவாங்க, உனக்கு பிள்ளைங்களை தருவேன்னாரு. அவ்வளோ பேர் உன்னோட வழிமரபினர் இருப்பாங்கன்னு சொன்னாரு. உன்னோட குழந்தை, அதுங்க அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இது மாதிரி சேர்த்து உன்னோட தலைமுறை வந்து எண்ண முடியாத அளவுக்கு வரும்னு சொன்னாரு. உடனே நடந்துச்சா? ஆன்சருக்கு வரல அப்படின்னா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா ஜூம் மீட்டிங்லயே தான் இருக்கணும். உடனே அது கிடைக்கல. உடனே கிடைக்கல. சூப்பர். அப்ப அவர் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 30 years. ஓகே, அபவுட் ஒரு அவருக்கு வந்து 100 வயசு ஆகும் பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து நடந்துச்சு. சரியா? ஓகே, இது ஒரு வேற. அப்ப இப்ப நமக்கு ஒரு 10 நாள் நீங்க ஒரு பொருளுக்காக வெயிட் பண்றீங்க. உங்க பேரண்ட்ஸ்ட கேக்குறீங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுமா, வாங்கி தரேன்னு சொல்லி 11வது நாள் அந்த பொருள் உங்க கையில கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? இருக்குமா இருக்காதா? இருக்கும், ரைட்? ஆனா ஆபிரகாம் 100 வருஷம் வெயிட் பண்ணாரு. யாருக்காக? குழந்தைக்காக. அவரோட குழந்தை பேர் என்ன? ஈசாக். ஓகே, ஈசாக்குக்காக 100 வருஷம் வெயிட் பண்ணி அவர் கையில ஈசாக் கிடைக்கிறப்ப என்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும்? உங்களால ஃபீல் பண்ண முடியுது, ரைட்? 100 years வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு ட்ரெஷர் அவருக்கு அது. ஓகே, இப்ப கிடைச்சிருச்சு. கடவுள் என்ன சொல்றாரு? உன் பையனை கூட்டிட்டு வந்து எனக்காக பலியிடுன்னு சொல்றாரு. தெரியும் தானே உங்களுக்கு இந்த ஸ்டோரி? ஆபிரகாம் இல்ல அத்தி நான் தரமாட்டேன், எனக்கு நீங்க கொடுத்த குழந்தை அதுன்னு சொன்னாரா? சொல்லல. கூட்டிட்டு மலைக்கு போயாச்சு. மலைக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுமே இல்ல. கடவுள் சொல்லுவாரு, காலையில எழுந்து அதற்குரிய ஏற்பாடுகளோட ஆபிரகாம் வந்து போயிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போயாச்சு. போய் அங்க விறகு கட்டையெல்லாம் அடுக்கிட்டு ஈசாக்க மேல படுக்க வச்சாச்சு. ஓகே, இப்ப வாசிங்க 12வது வசனம், 12th verse number 12. அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். Praise the Lord. என்ன நடக்குது இங்க? அவர் ஈசாக்க கொல்றதுக்கு கைய ஓங்கும் பொழுது ஆண்டவருடைய தூதர் என்ன சொல்றாரு? அவனை நீ ஒண்ணுமே பண்ணாத, நீ கீழ்ப்படிதலோட நீ வந்த உடனேயே அவருக்கு என்ன தெரிஞ்சுச்சான்? நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று நான் அறிந்து கொண்டேன். ஓகே, இப்ப தெரியுதா? அப்ப கடவுளுக்கு அஞ்சுதல் என்றால் என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படிவது. ஓகே, அப்ப கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா எப்படி கீழ்ப்படியணும்? கீழ்ப்படிதல் அப்படின்னாவே என்ன தெரியுமா? ஒரு ஆர்குமெண்டே இருக்கக்கூடாது. நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஈவன் நமக்கு வந்து அவங்க சொல்றது தப்பா ரைட்டா அப்படின்றத கூட நம்ம யோசிக்க கூடாது. அந்த கீழ்ப்படிதலுடைய மீனிங்க நான் சொல்றேன். யூ ஜஸ்ட் ஓபே. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா யூ ஜஸ்ட் ஓபே. நீங்க எல்லாரும்
யூத் ஒரு டீனேஜ் பருவத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் என்ன தெரியுமா? சாரி, ப்ராமிஸ் கிடையாது. கடவுளுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட். உங்க பெற்றவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஓகே, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா? கொண்டு போய் ஈசாக்க பலியிட போனாரு. அவருக்கு கிடைச்ச வெற்றி என்ன? ஆண்டவர் ஈசாக்க ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் நாம் அனைவரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை, நான் சொல்லல. ஓகே, கடவுள் சொல்லியிருக்கிறது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுங்க அப்படின்னு. ஒபீடியன்ஸ் அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ணாரோ அது உங்க கண்ணு முன்னாடி வரணும். ஓகே, ஒரு கொஸ்டினும் கிடையாது. ஈவன் அது தப்பாவே இருந்தாலும் நீங்க ஒபே பண்ணுங்களே, கடவுள் அதை மாற்றி தருவார். ஆர்கியூ பண்ணாதீங்க. ஓகேயா, திருப்பி நம்ம போகலாம். ஓகே, அப்ப இந்த ஒபீடியன்ஸ் தான் கடவுளை பற்றிய அச்ச உணர்வு. ஓகே, ஒபீடியன்ஸ் ஈக்குவல் டு ஃபியர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, அப்ப இந்த ஒபீடியன்ஸ்னால நமக்கு என்ன கிடைக்குது? Why should obey our Lord அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம், Proverbs 9 verse number 10. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றி போதும். ஓகே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அப்படின்றாங்க. உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னா உனக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவரை பற்றிய அச்சம், ஃபியர் ஆஃப் த லார்ட் இருக்கணும் அப்படின்னாங்க. இங்க ஒரு கொஸ்டின், வாட் இஸ் விஸ்டம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் விஸ்டம்? ஞானம் என்றால் என்ன? ஆன்ட்டி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சும் Praise the Lord. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். நல்லதுக்கும் கெட்டதுக்குமான விஷயங்கள் தெரியறது, எது நன்மை எது தீமை அப்படிங்கறது தெரியறது தான் எக்ஸாக்ட் டெஃபினேஷன். அதுதான் விஸ்டம்க்கு. வெரி குட். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, சில பேர் விஸ்டத்தையும் நாலேஜையும் குழப்பிப்பாங்க. ஓகே, நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். அறிவுங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. ஓகே, ஈவன் இன்னும் கூட நீங்க அதை கரெக்டா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகத்தோட பார்வையில நல்லது ஒண்ணு தீயது ஒண்ணு இருக்கும். ஓகே, ஆனா கடவுளுடைய பார்வையில எது நன்மை தீமை என்று அறிந்து செயல்படுவதுதான் ஞானம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த உலகம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? ஒருத்தன் உனக்கு ஒண்ணு பண்ணானா அவனுக்கு நீ இன்னும் நிறைய அவனை பழி வாங்கு. ஒரு கன்னத்துல அரைஞ்சா அவனை திருப்பி கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் தான் சொல்லும். அவனை நீ அடிக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அவன் தான் உன்னை முதல்ல அடிச்சான்னு இந்த உலகம் நியாயப்படுத்தும். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? யூ ஷுட் ஃபர்கிவ். நீ அவனை மன்னிக்கணும். ஓகே, உனக்குள்ளாக எந்த ஹர்ட் ஃபீலிங்ஸையும் வச்சுக்க கூடாதுன்றதுதான் கடவுளுடைய பார்வையில. அப்ப கடவுளுடைய பார்வையில எது நல்லது தீமை என்று அறிந்து செயல்படுகிறது தான் இந்த விஸ்டம். இந்த விஸ்டம் மட்டும் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, நம்ம லைஃப சூப்பரா லீட் பண்ணிட்டு போயிடலாம். அழகா கடவுள் என்ன விரும்புவாருன்றதை எடுத்து நம்ம யோசிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு மூவையும் வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களே, எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றியை காணலாம். அப்ப இந்த விஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அது எப்ப கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளும் பொழுது உனக்கு விஸ்டம் கிடைக்கும். ஓகே, இந்த விஸ்டம் உனக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, ஓகே, ஒரு நாலேஜ் ஆஃப் காட். இப்பவே நம்ம பேசணும் இல்லையா, கடவுளுடைய பார்வையில எது நல்லது தீயது என்று அறிவது. எப்ப நமக்கு தெரியும்? ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சாதான் அவங்க பார்வையில எது நல்லது தீயதுன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? ஓகே, இப்போ உன்னோட ஃப்ரெண்ட பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன் ஃப்ரெண்ட பத்தி சொல்லிடுவா. இது சொன்னா அவளுக்கு கோவம் வரும், இது பண்ணுனா அவ சந்தோஷப்படுவான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஆண்டவருடைய பார்வையில எது நல்லது, ஆண்டவர் எதை நல்லதுன்னு சொல்றாருன்னு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காட். உங்களுக்கு கடவுளை பற்றி அறிவு இருக்கணும், ஆண்டவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்.
அப்பதான் அது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியும். தட் இஸ் த விஸ்டம். இந்த விஸ்டத்தை கொண்டு உங்களுடைய லைஃப நீங்க லீட் பண்ணலாம். ஓகேயா? அப்ப இந்த விஸ்டம் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? Fear of love. ஃபியர் ஆஃப் காட் வேணும். ஓகே, அப்ப இந்த ஃபியர் ஆஃப் காட்னா என்ன? வாட் இஸ் ஃபியர் ஆஃப் காட்? Obedience to him. obedience. வெரி குட். ஓகே, இது நான் 2 வகையான ஃபியர் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகே, இந்த ஒபீடியன்ஸ் இருக்கும் பொழுது we will have the fear of God. இத disobedience, எப்ப உங்ககிட்ட அந்த கீழ்ப்படிதல் இல்லையோ அப்ப நமக்கு வேண்டாத பயம் வரும். ஓகே, இத நம்ம பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெனிசிஸ் 3rd chapter 3 verse 9. ஓகே, அதிகாரம் 3, தொடக்க நூல் அதிகாரம் 3 வசனம் 9. ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. இதுல என்ன நடக்குது? ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு கட்டளை தான் கடவுள் கொடுத்தாரு, இந்த மரத்துல இருந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படியல. ஓகே, அங்க என்ன நடந்துச்சு? ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ். ஓகே, கடவுளுடைய வார்த்தையை அவங்க மீறினாங்க. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆதாம் சாப்பிட்ட உடனே ஆண்டவர் அங்க இருந்து, அதான் அதுல 3:9 கொடுத்திருக்கு, ஆதாம் ஆதாம்னு கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே ஆதாம் என்ன பண்ணுவான்னு அங்க கொடுத்திருக்கு. இப்ப வாசிங்க, சாப்டர் 3 verse number 9. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில். ஓகே, ஒண்ணுமே இல்ல. அவன் எப்ப ஒபே பண்ணலையோ அப்ப ஆண்டவருடைய, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். ஆண்டவருக்கு அவனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகேயா? கடவுள் சொன்னாரு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பேரு வையின்னு சொன்னாரு, எல்லாத்துக்கும் அவன் தான் பேரு வச்சான், எல்லாமே பண்ணுனா. எப்ப அவன் ஆண்டவருடைய வார்த்தைய மீறினானோ, எப்ப ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் அங்க வந்துச்சோ அப்ப இம்மீடியட்டா அவனுக்குள்ள ஒரு ஃபியர் வந்துச்சு. ஆண்டவரை பார்த்து பயந்து ஒடுங்கினா. இப்ப உங்களுக்கு புரியுதா? எந்த ஃபியர் நமக்கு இருக்கணும், அந்த ஃபியர் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த ஃபியர் இருக்க கூடாது. இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இன்னும் கூட நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு என்ன பண்ணலாம், யோபுவோட கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும் யோபுக்கு. ஓகே, அவர் நல்லவரா கெட்டவரா, ஆண்டவருக்கு அஞ்சினாரா இல்லையா? பைபிள்ல அவரை பத்தி ரொம்ப அழகா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே கொடுத்திருக்கோம். அவர் ஒரு நீதிமான், ஆண்டவருக்கு அஞ்சு எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு? அவருடைய சொத்து ஃபுல்லா போச்சு, அவனுடைய குழந்தைகள் எல்லாம் போனாங்க. ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு ஆண்டவர்கிட்ட ஃபியர் இருந்துச்சுதான், ஒபீடியன்ஸ் இருந்துச்சுதான், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சிட்டு தான் இருந்தார், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா அவருக்குள்ள தேவையில்லாத ஒரு பயம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க ஒருவேளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. இந்த பயத்துக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்திக்கிட்டே இருப்பார். கரெக்ட்? ஓகே, ஆனாலும் எல்லாமே போயிடும். அப்ப எடுத்து வாசிக்க வேணா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3வது அதிகாரம் 25வது வசனம், சாப்டர் 3 verse number 25ல என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் பயந்தவாறே ஆகிற்று. ஓகே, நீங்க அப்புறமா எடுத்து படிச்சுக்கோங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் அஞ்சிய வண்ணமே எனக்கு நிகழ்ந்தது அப்படின்னுவார். அப்ப அவருக்கு 2மே இருந்தது. இதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஒபே பண்றேன், ஆண்டவருக்கு நான் எல்லா கட்டளைகளை எல்லாம் கரெக்டா கடைபிடிச்சுக்கிறேன், பட் ஐ வில் ஹாவ் த ஃபியர் ஆஃப் மை ஃபியூச்சர். என்னோட வருங்காலத்தை குறித்து எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஓகே, எனக்கு அப்ப நான் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறேன், அவர் சொல்லிட்டாரு உன்னுடைய வருங்காலம் ரொம்ப வளமானதுதான் அப்படின்னா, அப்ப எனக்கு அதை பத்திய பயம் தேவையில்லை. ஓகேயா? இந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க கம்ப்ளீட்டா ஆண்டவருடைய வார்த்தைய பிலீவ் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த பயம் நம்மளுடைய பிளெஸிங், நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறாத வண்ணம் தடுக்கும். சரியா? யோபுவோட வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. அந்த டபுள் மைண்டடா இருக்கக்கூடாது. ஓகேயா? இப்ப உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குதா?
ஓகே, வாட் இஸ் ஃபியர் ஆஃப் காட், அதுனா என்ன, அப்ப ஒபீடியன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தியும் யூ ஷுட் ஹாவ் த கிளாரிட்டி. ஓகே, ஒபீடியன்ஸ் ஜஸ்ட் ஒபே. ஈவன் தான் நீங்க நினைக்கலாம், இல்ல அவங்க சொல்றது தப்பா தானே இருக்குது, கடவுள் உங்ககிட்ட சொல்லல, உங்க அப்பா அம்மா நல்லது சொன்னா மட்டும் ஒபே பண்ணுங்கன்னு. இல்லைன்னா கடவுள் சொல்லியிருப்பார், நல்லதாக இருக்கிற பட்சத்துல நீ ஒபே பண்ணுன்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் சொல்லல, யூ ஜஸ்ட் ஒபே. கடவுளுக்கும் அப்படிதான். கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம், நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? உண்மையிலே உலகத்தினுடைய பார்வையில ஒருத்தவங்களை மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு அநியாயம்தான். ஓகே, அவங்க நமக்கு அவ்வளவு கெட்டது பண்ணி இருக்கிறாங்க, அவங்கள போய் ஜஸ்ட் கடவுள் மன்னின்றாரு அப்படின்றதே நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா கடவுள் சொன்னது யூ ஷுட் ஃபர்கிவ். ஓகேயா, அப்ப நான் கடவுளை பற்றி, கடவுளுக்கு நான் வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். அதானே கீழ்ப்படிதல். அவர் சொல்றத நான் கேட்டு நடக்கணும், அதுதான் கீழ்ப்படிதல். ஓகேயா, எந்த கொஸ்டின்ஸும் இல்லாம, எந்த ஆர்குமெண்ட்ஸும் இல்லாம, இது நல்லதா கெட்டதான்ற எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாம, ஐ ஜஸ்ட் ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஐ ஷுட் ஒபே த வேர்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் நோ ஹிஸ் வேர்ட்ஸ். ஆமாவா இல்லையா? முதல்ல கடவுளுடைய வார்த்தை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க முடியும். அப்ப அவருடைய வார்த்தைகள் என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கடவுள் என்ன சொல்றாருன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இறை வார்த்தை தான் கடவுள், இறைவனுடைய வார்த்தைகள் தான் இறை வார்த்தைகள். இறை வார்த்தை எங்க இருக்குது? தைரியமா பேசலாம். ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? பைபிள்ல இருக்குது. ஓகே, அத பக்கத்துல தலானிக்கு பக்கத்துல பத்திரமா வச்சுட்டு தூங்கினா போதும். ஓகே, we should, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். சோ நம்மளுடைய பில்லோக்கு பக்கத்துல நம்மளுடைய பைபிள் இருக்கணும். ஆமாவா இல்லையா? பில்லோக்கு அடியில ஜெபமாலை இருக்கணும், பில்லோக்கு பக்கத்துல பைபிள் இருக்கணும், படிக்கணும். சரியா? அப்ப தினம் 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 எனக்கு தெரியுமே, மேத்யூ தானே, சாப்டர் 1ல என்ன இருக்கும், ஹைராரிக்கல் டேபிள் இருக்கும், 2ல பர்த் இருக்கும். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதே முதல்ல ஒரு ப்ரௌட். ஓகே, ஆண்டவருடைய வார்த்தைகளை தினம் 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 படிக்கணும். ஓகே, எப்படி படிக்கணும் அப்படின்னா 1 பீட்டர் 1 பேதுரு அதிகாரம் 2 சாப்டர் 2 and 3, சாரி verses 2 and 3. 1 பேதுரு அதிகாரம் 2 வசனங்கள் 2 and 3. இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால், இல்லடா 1 பேதுரு எடுங்க, 1 பேதுரு எடுங்கப்பா. அதிகாரம் 2 வசனங்கள் 2 மற்றும் 3. 1 பீட்டர் சாப்டர் 2 2 and 3 எடுங்க. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால், எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். இல்ல 1 பேதுருலேப்பா, தப்பா வாசிக்கிறீங்களேப்பா. 1 பீட்டர் சாப்டர் 2 verse 2 and 3. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல பஞ்சகமற்ற பட்டையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஓகே, 1 பேதுருப்பா, நீங்க வேற எடுத்திருக்கிறீங்க சரியா? 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 2. ஓகே, என்ன சொல்லியிருக்குன்னா, புதியதாக பிறந்த குழந்தை போல வார்த்தையை அருந்துவதற்கு ஆர்வம் உள்ளவராக இருங்கள். நீங்க எல்லாரும் நியூ பார்ன் பேபி பார்த்திருக்கிறீங்களா? வீட்டுல உங்க வீட்டுல எல்லாம் இருந்திருக்கும் தான் இல்லையா? ஒண்ணு உங்களுக்கு இருந்திருக்கும், எங்க சிஸ்டர் ஆர் பிரதர், இல்ல உங்க ரிலேட்டிவ்ல பார்த்திருப்பீங்க. ஓகே, அந்த குழந்தைக்கு எத்தனை தடவை ஃபீட் பண்ணுவாங்க?
நம்ம ஸ்டெல்லா சிஸ்டர்ட்ட வேணா கேட்கலாம், அவங்கதான் நர்ஸ். ஒரு நியூபார்ன் பேபிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல எத்தனை தடவை சிஸ்டர் கொடுக்கணும்? 12 times every 2 hours கொடுத்துட்டே இருக்கணும். இது மஸ்ட். இது அவங்களோட ஹாஸ்பிட்டல் டேர்ம்ஸ்ல அட்லீஸ்ட் 12 டைம்ஸ் கொடுக்கணும்ன்றது. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, புள்ள வந்து எதுக்கு அழுதாலும் கொடுப்போம், ஊனோனையே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து மத்தவங்க நம்மள மாதிரி காலையில ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை எல்லாம் அதுக்கு கிடையாது. நைட்டு மிட் நைட்ல இருந்தாலும் சரி, குழந்தை அழுதுச்சுன்னா அதுக்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகே, எத்தனை முறைன்னா கவுண்ட் கிடையாது, பட் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அட்லீஸ்ட் 12 டைம்ஸ் ஆவது ஃபீட் பண்ணிருக்கணுமா. சோ இந்த குழந்தை போல நீங்க என்ன பண்ணணுமா, பைபிள படிக்கணுமா, இந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கணுமா. ஓகே, அந்த அளவுக்கு ஆர்வத்தோட நீங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கில்பர்ட் பிரதர் ஒரு மெசேஜ்ல சொல்லியிருப்பாங்க, எனக்கு அந்த பாஸ்டரோட நேம் நினைவில்ல, 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பைபிள் படிப்பாரா அவரு. ஓகே, 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பைபிள் படிப்பாரா. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கப்புறம் சொல்றேன், எனக்கு டக்குன்னு நினைவு வரல அந்த பாஸ்டரோட பேரு. ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு பாஸ்டர், ஒரு ப்ரீச்சர். அவரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பைபிள் எடுத்து படிச்சா மட்டும்தான் அவரால் வந்து இருக்க முடியும். ஓகே, அப்ப அப்படிலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா படிங்கன்னு நான் சொல்லல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது. ஓகே, நீங்க கண்டினியூஸா படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களால எவ்வளவு முடியுதோ, தயவு செய்து இன்னைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை மினிமைஸ் பண்ணிக்கிறாதீங்க. கடவுள் எவ்வளவு விரும்புறாரோ, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரேயர், ஆண்டவரே நீங்க விரும்புகிற அளவுக்கு ஐ ஷுட் ரீட் த வேர்சஸ் டுடேன்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க விரும்புகிற அளவுக்கு இன்னைக்கு நான் அந்த பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹோலி ஸ்பிரிட் துணையோட நீங்க படிங்களே, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இட்ஸ் அ மிஸ்ட்ரீஸ், மறை உண்மைகள். அதுக்குள்ள நம்ம தியாலஜிக்கலா இதுக்கு இதுதான் மீனிங் சொல்லிட முடியும். ஆனா ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கக்கூடிய மீனிங்க நீங்க உண்மையிலேயே அதை அப்படியே சுவைச்சு பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த வார்த்தையவே நீங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க. நம்ம பைபிளை படிக்கிறத எதோட போய் கம்பைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதியதாக பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரின்னு இருக்காங்க. சோ இது நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அந்த மீனிங் புரியாது. ஓகே, கொஞ்சம் அதை நம்ம மனசுக்குள்ள போட்டு தியானம் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல புதியதாக பிறந்த குழந்தைய இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இது போல ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்ப நமக்கு அது கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் காட், கடவுளை பற்றிய அறிவு கிடைக்கும். ஓகே, பிலிப்பியர் 3:2 என்ன சொல்லுது? பிலிப்பியர் 3:8 சாப்டர் 3 verse number 8. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு போதும் அவ்வளவுதான். பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவரை பற்றிய அறிவுதான் ஒப்பற்ற செல்வம்ன்றார். நாம் பெற வேண்டிய ஒப்பற்ற அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல எடுத்து படிச்சுக்கோங்க, அது என்னன்னு. அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய செல்வம் எது அப்படின்னா ஆண்டவரை பற்றிய அறிவாம். இதை நீங்க கம்பைன் பண்ணுங்களேன். இந்த அறிவு எனக்கு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்றது எனக்கு தெரியும். ஐ வில் ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ். அப்ப அதை நான் ஒபே பண்ணினேன் அப்படின்னா ஐ வில் கெட் த விஸ்டம். இந்த விஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம லீட் பண்ணி போயிருவேன். வேற என்ன வேணும் லைஃபுக்கு? ஓகே, உங்களால லிங்க் பண்ண முடியுதா? ஓகே, அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட். கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படணும்னா அவருக்கு அஞ்சி நடுங்கணும்லாம் இல்ல. இஸ்ராயல் மக்கள் இதுல எக்ஸோடஸ் 20:20 நீங்க படிக்க வேணாம், அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். மோசையோட பேசுறப்ப நாங்களும் பேசணும் விரும்புவாங்க, ஆண்டவரை பார்க்க முடியாம அஞ்சி நடுங்கி ஓடுவாங்க. அந்த அச்சம் தேவையில்லை. ஓகே, we should know the meaning. ஓகே, அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியணும். அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி ஒபே பண்ணினாரோ, ஓகே, இம்மீடியட்டா அவர் போய் சாராட்ட பெர்மிஷன் கேட்கல. ஐயோ இத்தனை வருஷம் பிறந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிலாம் வரல.
சொன்ன உடனே காலையில ஒரு கழுதை எடுத்தாரு, விறகு கட்டை எடுத்தாரு, பணியாளை கூப்பிட்டாரு, அழகா போயிட்டாரு. இந்த ஒபீடியன்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது என்னவா இருந்தாலும் கடவுள் சொல்லிட்டாரு, பைபிள் சொல்லுது, மத்த எதுக்கும் இல்ல, பைபிள் சொல்லுது. ஐ வில் ஒபே, ஐ ஷுட் ஒபே அப்படின்னு இருக்கும் பொழுது உங்க எல்லாருக்குள்ளயும் ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வுல நீங்க இருக்கிறீங்க. இது உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ட கொடுக்குது தெரியுமா? ஓகே, அதை மட்டும் கடைசியா பாத்திரலாம். திருப்பாடல்கள் 25:12, சாம்ஸ் 25:12. நீங்க இந்த அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க என்னென்ன பலன்களை பெறுகிறீர்கள் அப்படின்னு. ஓகே, சாம்ஸ் சாப்டர் 25 verse number 12. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய வழியை ஆண்டவர் கற்பிப்பார். அவ்வளவுதான். என்ன தெரியுமா, இது நம்ம சில நேரத்துல என்ன டிசைட் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஆமா தானே? ஓகே, இது செஞ்சா கரெக்டா இருக்குமா, இந்த விஷயத்த பண்ணா சரியா இருக்குமா அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுங்கிறத அவர் கற்பிப்பார்னு இருக்குது. He will instruct. உங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துருவாரு. ஓகே, ரெண்டாவது அதே இதுல 13வது நெக்ஸ்ட் வேர்ஸ் வாசிங்க. அதே அதிகாரம் 25வது அதிகாரம். அவர் நலமுடன் வாழ்வார், அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர். அவர் நலமுடன் வாழ்வார். இந்த நலத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். அவருடைய வழிமரபினர் நம்ம மட்டும் இல்லையா, நமக்கு வரக்கூடிய நம்முடைய தலைமுறையே பிளெஸிங் இருக்குன்றார். ஓகேயா, அடுத்தது 14 வாசிங்க. 14 நெக்ஸ்ட் வேர்ஸ். அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் தமது உடன்படிக்கையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அவ்வளவுதான். He will share his secrets. ஓகே, அவருடைய ரகசியங்கள், அவருடைய உடன்படிக்கையை நமக்கு வெளிப்படுத்திடுவாராம். ஓகே, ப்ராவர்ப்ஸ் 10:27, நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 27. நீதிமொழிகள் அதிகாரம் 10:27. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும். அவ்வளவுதான், ஆயுளை நீடிக்க செய்யும். அப்படின்னா என்ன, நமக்கெல்லாம் நோய் வந்தெல்லாம் ஒரு நோய் வராது. எந்த விதமான இதுவும் நமக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பாவம் சொந்த இதுல இறந்து போயிட்டாப்ல, அப்படிலாம் கிடையாதான். ஆண்டவரை பற்றி அச்சன்னா நல்ல நீடிய ஆயுளோடு நல்ல ஒரு நலத்தோடு இருப்போம். ஆனா இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு வேண்டும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராவர்ப்ஸ் 14:26, நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. வாசிங்கப்பா. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாய் இருப்பார். அவங்களுக்கு திட நம்பிக்கை அளிக்குமா? நம்பிக்கைன்னா வெறும் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஒரு திட நம்பிக்கை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்குது. அவங்க பிள்ளைங்களுக்கே அவர் ஒரு அடையாளமாக இருப்பார் அப்படின்னா இப்ப ஒரு ஐடென்டிட்டி. ஓகே, இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு நமக்கு புகழை தருகிறது, மேன்மையை தருகிறது, செல்வத்தை தருகிறது, செக்யூரிட்டியை தருது, நமக்கு எல்லாமே தருது, நீடிய ஆயுளை தருகிறது, நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் உங்களுக்கு கொடுத்தது வெரி ஃபியூ ரெஃபரன்சஸ். ஓகே, ஒரு மிகச்சிறிய குறிப்புகளை மட்டும்தான் நான் கொடுத்திருக்கிறேன். இன்னும் நம்ம பேசணும் அப்படின்னா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகேயா, இப்ப உங்களுக்கு புரியுதா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 2 டைப் ஆஃப் ஃபியர் இருக்குது. என்ன 2 டைப் ஆஃப் ஃபியர்? கடகடன்னு ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. 2 types of fear.
ஒபீடியன்ஸ்னால வர ஃபியர் ஒன்னு ஆன்ட்டி. Yeah, that இன்னொன்னு is வந்து the fear of தப்பு the Lord. Yes. இன்னொன்னு ஒரு நடுக்கம், ஒரு அச்சம். எது வேணும், எது வேண்டாம்? ஒபீடியன்ஸ் Fear of the வேணும். Lord. ஆமா. சோ கடவுளை பற்றிய அச்சம், fear of the Lord வேணும் எனக்கு. தேவையில்லாத the spirit of fear வந்து நான் காஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, எதை குறிச்சாவது உங்களுக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களே, ஓகே, இம்மீடியட்டா காஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஓகே, அப்ப வாட் இஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட்? அதையே நீங்க சொல்லிட்டீங்க, இட்ஸ் ஒபீடியன்ஸ். அப்ப உங்களுக்கு டக்குன்னு ஆபிரகாம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். ஹவ் ஹி ஒபேட், ரைட்? எப்படி அவரு இமீடியட்டா ஒபே பண்ணார். அப்போ ஒரு ஒபீடியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், அங்க ஒரு கொஸ்டின்ஸே அரைஸ் ஆக கூடாது, ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் ஒபே. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கறதுக்கு பேருதான் ஒபீடியன்ஸ். கேட்டு நடக்கிறதுக்கு பேருதான் ஒபீடியன்ஸ். அப்ப நம்ம கடவுளுக்கு ஒபே பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். we should follow his words. அப்ப நம்ம வார்த்தைகள் முதல்ல எனக்கு என்னன்னு தெரியணும், தெரிஞ்சாதான் என்னால அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வார்த்தைகளை படிக்கணும். இல்ல நிறைய மெசேஜஸ் நம்ம கேட்கிறோம், கண்டிப்பா பைபிள் ரீடிங் இஸ் மஸ்ட். ஓகே, மத்ததெல்லாமே அதுக்கப்புறம் தான். உங்களோட பர்சனல் பிரேயர் மஸ்ட், உங்களோட பைபிள் ரீடிங் மஸ்ட். ஓகே, அதுக்கு ஈக்குவலண்டா எதையுமே கொண்டு வந்துடாதீங்க. பட் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரி நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே அதுக்குரிய ஒரு விளக்கம் கிடைக்கும். அதை லிங்க் பண்ணி படிக்க தெரியும். அதுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் ஆயிருவீங்க. சரியா? அப்ப அந்த ஒபீடியன்ஸ் வரும் பொழுது அதுதான் ஞானத்துடைய தொடக்கம்ன்றாங்க. இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் விஸ்டம். சோ வாட் இஸ் விஸ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் a knowledge of God. ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த ஃபியர் என்னென்னலாம் கொடுக்குது? இந்த ஃபியர் அப்படின்றது இந்த கடவுளை குறித்த ஃபியரை நான் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்றது தெரியும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கிளியர்? நோ டவுட்ஸ்? எதுவும் புரியாதது இல்ல? ஓகே, ஸ்டெல்லா சிஸ்டர் எல்லாருக்கும் தெளிவா இருக்குது போல. Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Doubt சிஸ்டர் இருந்தா கேட்ருங்க sister. Sister கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க brothers and sisters. வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு?